ஆனா அந்த ஏவலால கடவுளுக்கு ஒரு நன்மை நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல அறிவில்லாத முட்டாள் கூட்டம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத விஜய்க்கு விழுற ஓட்டு சதவீதத்தை வச்சுதான் கடவுள் தீர்மானிக்க போறாரு. விஜய்க்கு எத்தனை சதவீத ஓட்டு விழுவதோ அதே சதவீத துன்பத்தை தமிழக மக்கள் வரவிருக்கும் ஆபத்துல சந்திக்க போறாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி, அமெரிக்கால உக்காந்துகிட்டு இருக்கிற வெள்ளப்பண்ணி டொனால்ட் ட்ரம்ப்னால இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அந்த யுத்தத்தினால ஒட்டுமொத்த உலகமுமே பாதிக்கப்பட போகுது. அதுல தமிழகம் எவ்வளவு பாதிக்கப்பட போகுதுங்கிறத தான் விஜயோட ஓட்டிங் பர்சன்டேஜ் டிசைட் பண்ண போகுது. 25% ஓட்டு வாங்கிட்டாலே வரப்போற அழிவு உக்கிரமா இருக்கும். இதெல்லாம் நான் சொல்றது இப்ப உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், ஆனா பின்னால போட்டு பாட்டு யோசிப்பீங்க. மிஸ்டர் விஜய், நத்திங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ், சோ பி ஸ்போர்ட்ஸ். திடீர்னு எகிரி குதிச்சு வந்து பாதி ஜேர்னல்ல ஜாயின் பண்ணிட்டு எம்ஜிஆர் மாதிரி சிஎம் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட கணக்கு எப்படி சிவாஜியோட கணக்கு, சிரஞ்சீவியோட கணக்கு, அமிதாப் பச்சன் கணக்கு, ரஜினிகாந்த் கணக்கு எப்படி தவறா போச்சோ அதே லிஸ்ட்ல தான் இவரும் சேர போறாரு. விஜய் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு அவப்பேர் ஏற்படும். அந்த பேரை தவிர்க்கிறதுக்கு அவர் ஆஸ்திரேலியால லேண்ட் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான பிளான தீட்டிட்டாரு. பக்கத்திலேயே வேற யாரும் லேண்ட் வாங்கி இருக்கலாமா? அது என்ன கர்மமோ விசாரிச்சிருப்பீங்க.